வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். பல ஆண்டுகளாக ஐரோப்பாவிற்குள் அதிகமான கொக்கையின் கடத்தப்பட்டு வருகின்றது. கம்பர்கில் நடந்த கூட்டத்தில் அரசியல், போலீஸ் மற்றும் சுங்கம் ஆகிய பல மாநிலங்களின் பிரதிநிதிகள் நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்க விரும்புகின்றார்கள். சமீப ஆண்டுகளில் ஐரோப்பாவில் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிகளவில் கொக்கையின் கைப்பற்றியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 3 பெரிய துறைமுகங்கள் பெர்க்டாம், ஆண்ட்வெர்ப் மற்றும் கம்பர்க் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் அங்கு அதிகளவில் கொக்கையின் பறிமுதல் செய்யப்பட்டாலும் கடத்தல் பொருளின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே பிடிபட்டதாக புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் போதைப்பொருள் கும்பல் வன்முறையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும், எடுத்துக்காட்டாக துறைமுக ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அதிக லாபத்தை பற்றியும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்று கம்பர்கில் நடந்த கூட்டத்தில் உள்துறை மந்திரி நான்சி பேசர் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் அரசியல், போலீஸ் மற்றும் சுங்க பிரதிநிதிகள் போதைப்பொருள் கடத்தலை எவ்வாறு திறம்பட எதிர்த்து போராடுவது என்பதை ஒன்றாக விவாதிக்க விரும்புகின்றார்கள். அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நீண்ட காலமாக தலைப்புச் செய்திகளாக இருந்து வருகின்றன. இப்போது ஜெர்மனியிலும் அதே போன்ற தீவிரம் உள்ளதா? அரசியல் மற்றும் அறிவியலில் எது நியாயமான எதிர்ப்பு, எது இல்லை என்பது பற்றி விவாதம் உள்ளது. ஜெர்மன் பல்கலைக்கழகங்களிலும் பாலஸ்தீனிய ஆதரவு குழுக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. அவற்றில் சில பல்கலைக்கழக வளாகத்தில் அறைகள் அல்லது இடங்களை ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றன. பெர்லின், பிரேமன் மற்றும் லிப்டிக் ஆகிய இடங்களிலும் இதே போன்ற நடவடிக்கைகள் இருந்தன. இத்தகைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் முறையானதா என்பது குறித்து பல்கலைக்கழகம் மற்றும் அரசியல் மட்டங்களில் இப்போது விவாதம் நடந்து வருகின்றது. இது கருத்து வெளிப்பாடா அல்லது யூத எதிர்ப்பா என்பது கேள்வியும் எழுகின்றது. ஆடி நீண்ட வார இறுதியில் நிறைய போக்குவரத்து நெரிசல்களை எதிர்பார்க்கின்றது. மலைகளுக்கு அல்லது கடலுக்கு பலர் நீண்ட வார இறுதியில் அசென்சன் நாளில் விடுமுறைக்கு செல்ல பயன்படுத்துகின்றனர். ஆனால் ஆடி முன்னறிவிப்பின்படி சில நாட்களில் காரில் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுக்கலாம். ஏரிக்கு, மனைகளுக்கு, கடலுக்கு அசென்சன் தினத்தில் நீண்ட வார இறுதியில் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை ஆடி எதிர்பார்க்கின்றது. முனிச்சில் உள்ள ஆட்டோமொபைல் கிளப் பிற்பகல் முதல் அதிக போக்குவரத்து நெரிசலை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்தது. வியாழன் அன்று அசென்சன் தினத்தின் நாடு முழுவதும் விடுமுறை என்பதால் பலருக்கு வார இறுதி இன்று தொடங்குகின்றது. 8 கூட்டாட்சி மாநிலங்களில் வெள்ளிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் பல குடும்பங்கள் குறுகிய விடுமுறையில் செல்லலாம். கடந்த ஆண்டு அசென்சன் நாளுக்கு முந்தைய புதன்கிழமை ஆடியின்படி 2250 மணி நேர போக்குவரத்து நெரிசலுடன் ஆண்டு முழுவதும் பரபரப்பான நாட்களில் ஒன்றாகும். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.